ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகிமை செலுத்துறோம், மகிமை செலுத்துறோம், மகிமை செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே ஓ ஹalleluya, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்தவரே உம்மை துதிக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்தவரே உம்மை துதிக்கிறோம். ஓ நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை நிறைந்தவரே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக இந்த காலைவேளை நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஓ ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தரங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தரங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே ஓ ஹalleluya, ஹalleluya. உமக்கும் ஆண்டவரே எனக்கும் இடையில எந்த ஆண்டவரே தடை கரை இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தாலே கழுவி இந்த காலைவேளையில சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே ஓ கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்த தெய்வனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அளவில் அன்புக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே இந்த காலைவேளையில ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஓ ஹalleluya, ஹalleluya ராஜா. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் சிறுகோம், உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டும் இந்த இடத்துல மகிமைப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த ஆராதனை நடக்கிற சில மணி நேரம் எங்கள் சிந்தைகள் அங்கங்கு போகாதபடிக்கு உம்மில் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க, எங்களோடு கூட இருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாங்கப்பா. சேர்ந்து சொல்லுமாமே. ஓ இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூட நாமத்தினா, இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூட நாமத்தினா. ஆமென். தந்தனின் எஸ் லார்ட். வாய்களை திறந்து சொல்லுவோம் தந்தனின். ஆமென். மறுபடியும் சொல்ல போகிறோம். இன்றைய தினம் அதிலும், இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூட நாமத்தினா. ஆமென். இன்றைய தினம் ஒருமித்து தந்தனின் கிருபைக்காய், தந்தனின் கிருபை உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஆமென். தந்தனின் உமக்கென்றும் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுமா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. விடாதீங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எஸ் லார்ட். ஸ்தோத்திரம் செய்கிறோம், ஸ்தோத்திரம் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் நின்னடி வானதுதர் சேனைகள், வானதுதர் சேனைகள் மனோகர கீதங்கள்
Yes Lord, Amen. ஸ்தோத்திரம் இயேசு உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு. ஸ்தோத்திரம் செய்கிறோம், ஸ்தோத்திரம் செய் நின்ன திரும் நாமத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஆமென். ஸ்தோத்திரம் இதுவரை நம்மளை நடத்தி வந்த தேவனுக்காய் ஆமென். இத்தனை மகத்துவமுள்ள இத்தனை மகத்துவமுள்ள பதவி நாம் எங்களுக்கு. இத்தனை பதவி எத்தனை மாதயவு எத்தனை மாதய நின் கிருபை எத்தனை ஆச்சு. Yes Lord, Amen. ஆண்டவரே எத்தனை மாதயவு மாதயவு நின் கிருபை எத்தனை எத்தனை மாதயவு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆமென். எத்தனை மாதயவு எத்தனை நின் கிருபை இன்றைய தினம் அதிலும் இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூடவும். Yes Lord, Amen. இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து தந்தனின் ஆமென். உமக்கெங்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் அப்பா ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. சொல்லுவோம் ஆமென். உயிர் பிழை Yes Lord. மடிமாய் சொல்லுவோமா ஸ்தோத்திரமே ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகி. ஆண்டவரே இந்த காலை வேளையில் வேற ஒண்ணு இல்லப்பா. ஸ்தோத்திரம் நீ செய்த நன்மைகளை நினைத்தப்பா ஆமென். மறவாமல் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. இது உங்களுடைய நேரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை உயர்த்துகிற நேரம். ஸ்தோத்திரமே இதுவரை நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திரம் Yes Lord. மறவாமல் உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உயிருள்ளவரை துதிப்பேன் ஆமென். உயிர் பிழைத்தேன் உயிருள்ளவரை தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தி. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தி. தந்தையே உந்தயவா ஆமென். தாண்டி சொல்லுவோம் அப்பா உம்முடைய தயவால். தந்தையே உந்தயவா ஆமென். தாண்டினே தந்தையே உந்தயவால் தந்தை உந்தயவால்
ஸ்தோத்திரம். இந்த காலைவேளையில சத்தத்தை எழுப்பி சொல்லுமா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரமே, மறவாமல் உயிர் பிழைத்தே துதிப்பேன், உயிர் பிழைத்தேன் எங்களுடைய வாழ்க்கையில அரண்டு போன நேரங்களில் எல்லாம் அப்பா இறுக்கமாக அணைத்து கொண்ட தெய்வமே, இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஓ எஸ் லார்ட், இருளெல்லாம் ஆமென், அழுகையை சேர்ந்து சொல்லுமா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் சத்தத்தை எழுப்பி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. எஸ் லார்ட், அவர் செய்த நன்மைகளை நினைத்து உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை உயிர் பிழைத்தேன், சொல்லுமா, தனிமையிலே நண்பனை போல் உடன் நடந்தே, அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே, அநாதையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, மறுபடியும் சொல்ல போகிறோம், தனிமையிலே நண்பனை போல், தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். எஸ் லார்ட், தனிமை எஸ் லார்ட், நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர், அநாதையாய் அலைவதில்லை, நண்பர் நீர் அருகினிலே. எங்களுடைய வாழ்க்கையிலே அநாதையாய் ஓ அன்பர் நீர். கடைசியா சொல்லுமா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு மறவாமல் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகி ஸ்தோத்திரமே அவர் செய்த நன்மைகளை நினைத்து எஸ் லார்ட் ஆமென், மறவாமல் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், ஓ உயிர் பிழைத்தேன். எஸ் லார்ட்,
உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிற நேரம். ஓ இதுவரை நம்மளை தாங்கினாரே. ஆமென். இந்த நாளை காண கிருபை செய்தாரே. ஆண்டவரே தகுதியில்லா என்னை ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தீரப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் நல்லவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். கண்கள் அடைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் விடுதலையோடு அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது உங்களுடைய நேரம். வாய்களை திறந்து நன்றி செலுத்துகிற நேரம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற நேரம். அப்பா வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்மா தப்பிடுச்சே. ஓ ஹல்லேலூயா. கண்ணி தெரித்து நாம் தப்பினோம் அல்லவா. இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்த தெய்வமே, இதுவரை எங்களை சுமந்த தெய்வமே. ஓ எஸ் லார்ட். உடைய அளவுலா அன்புக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உடைய அளவுலா அன்புக்காய் நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உடைய அன்புக்காய் நன்றி. ஒரு தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றின தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நண்பனாய் ஆண்டவரே, ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் எங்களை வழி நடத்தி வந்தீரே. ஓ அதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துங்க கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய துதிகளில் வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம். விடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த கால வேளையிலே அப்பா நன்றி நன்றி நன்றி. ஓ என்றைக்கோ நாங்கள் அழிந்து போயிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே வேடனுடைய கண்ணிகளை தப்பி வைத்த தெய்வமே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உம்முடைய கோல் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னீரப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறா தெய்வமே. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த ஆண்டவரே அனைத்து வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்கு மாறாதவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பலனை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். கரங்களை தட்டி இந்த காலை வேளையில ஓ அந்த உண்மையுள்ள தேவனுக்காய் நன்றி செலுத்துவோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்தப்பா. ஓ ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எஸ் லார்ட் ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்தவரே, செய்பவரே, இன்னும் செய்து கொண்டிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. இதுவரை நம்மளை தாங்கினார், தப்பு வைத்தார், சுமந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் 12வது மாதத்துக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த 11 months நம்மளை கண்மணி போல அவர் பாதுகாத்தார். ஆமென் ஹல்லேலூயா. அரண்ட வேலைகள் உண்டு, அழுத சூழ்நிலைகள் உண்டு, நிறைய நமக்கு சொல்ல முடியாத காரியங்கள் உண்டு. ஆனா அதை திரும்பி பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்மளை தப்பு வைத்தார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலனும் கேடகமாக இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆமென் ஹல்லேலூயா. நம்மளை கரங்களை தட்டி உற்சாகமா அந்த பால் கடந்து செல்வோம். நீரென் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். நீரென் பலனும் என் கேடகமா,
உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா பாவே? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சொல்லுமா, நீரென் பலனும் நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். ஆமென். நீ சகாயம் பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உற்சாகத்தோடு சகாயம் பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சொல்லுமாமே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை உம்மை போற்றுவேன், உம்மை உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். நீரென் பலனும் என் உம்மைத்தான் நம்பியிருந்தேன். எஸ் லார்ட். நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உதவி பெற்றேன், உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எஸ் லார்ட். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமே. நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை. எஸ் லார்ட். என் ஜீவன், ஆமென், என் சுவாசம் ஒழியும், உம்மை
ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாய்? என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை அப்பா உண்மையை நாங்கள் உண்மையை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஒரு நாளும் பின்னோக்கி போகாதபடிக்கு அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து மறுபடியும் உற்சாகம் இந்த வரிகளை பாட போகிறோம். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரி, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, எஸ் லார்ட், என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம், ஆமென், உம்மையே ஆராதிப்பேன், ஆமென். அடிமாய் சொல்லுமா, என் நாட்கள் முடியும் வரை, எஸ் லார்ட், என் ஜீவன். உங்களுடைய சத்தம் எழும வேண்டும். ஆமென். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே சேர்ந்து சொல்லும். ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 வாக்கு சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லும். ஆமென். ஆமென். எஸ் லார்ட். வாக்கு ஆமென். எஸ் லார்ட். இயேசு சொன்னதெல்லாம் மறுபடியும் சொல்லும். ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் ஒரு நம்பிக்கையோட சொல்லும். ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. எத்தனை நம்புறீங்க? குறிப்பிட்ட காலத்தில் நம் வாழ்விலும் மறுபடியும் சொல்லுவோம். ஆமென். குறித்திட்ட அவர் வார்த்தை குறித்திட்ட காலத்திலே, குறித்திட்ட நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் சந்தோஷமா நம்பிக்கையோட ஆமென். அவர் சொன்னதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஆமென். ஓ இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை சுட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே. குறித்திட்ட நம்பிக்கையோட சொல்லுமா, குறித்திட்ட காலத்திலே, குறித்திட்ட எஸ் லார்ட். ஆமென். ஆமென். குறித்திட்ட ஓ
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹalleluya. குறித்திட்ட காலத்திலே நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறும் என்று. ஆமென் ஹalleluya. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலம் எஸ் லார்ட் அவர் வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையிலும் குறித்திட்ட நம் வாழ்விலும் மறுபடியுமா சொல்லுவோமா? ஓ குறித்திட்ட ஒரு விசுவாசோட சொல்லுவோம். ஆமென் ஆமென். குறித்திட்ட ஓ சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி சொல்ல போமா? ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் விசுவாசிக்க மாத்த கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஓ ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்மள விசுவாசிக்கிறதெல்லாம் ஆகும் என்று கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறினது போல அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்பா அந்த வார்த்தை நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க பாப்பா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா உதவி செய்வீராக. ஹalleluya. சங்கீதம் 121 இப்படியா சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya. அடுத்த வரிகள் இப்படியா சொல்கிறது, உன் காலை அவர் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குகிறார் என்று. ஆமென் ஹalleluya. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் அர்த்தம் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று. ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நம்ம பாட போகிற அடுத்த பாடலும் அப்படிதான்ப்பா அப்பா. ஹalleluya ஹalleluya. உம்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் சொல்லுமா? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் ஆமென் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், எஸ் லார்ட், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை.
வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராது. சொல்லுங்க வாய்களை விட தொண்டு. மாறினாலும் உம் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள். என் கண்களை எடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடும். ஆமே நான் என் கண்களை எடுப்பேன். எஸ் லார்ட். கைகளை முகம் நோக்கி நான் வைக்க. மறுபடியும் சொல்லுங்க. என் கண்களை எடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடும். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை எடுப்பேன். எஸ் லார்ட். உம் முகம் நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கான. மறுபடியும் சொல்லுமா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கானாலும் என் கண்களை எடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கி. நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை எடுப்பேன். எஸ் லார்ட். நான் வெட்கப்படுவதில்லை. கண்கள் எடுப்பேன். ஆமென். உயர்த்திடுவேன், நோக்கிடுவேன். வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள். நம்பிக்கையோடு சொல்லுமா. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை. ஆமென். காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள். என் கண்களை எடுப்பேன், Hallelujah. We have seen, we have completed Revelation 9, chapter 9. Now we are going to see chapter 10. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானித்தோம். இன்று 10ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். This is from 10, chapter 1, verses 1 to 11. 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் இன்று தியானிக்கலாம். It is called the final mystery is revealed. தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் என்பதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். Amen. It is a very, very important and unique chapter. Chapter 10 is a very important and unique chapter. இந்த 10ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான மற்றும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. It is this chapter is called the interlude chapter. It's between the 6th and the 7th trumpet call.
this chapter fits into the in between 6th and 7th trumpet call, because when the 7th trumpet call is blown, it will be immediately followed by the 7 bowl judgment. இந்த அதிகாரம் வந்து 6ஆம் மற்றும் 7ஆம் எக்காலத்தினுடைய வந்து ஒரு இடையில் அமைந்ததான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த 7ஆம் எக்காலத்துக்கு பிறகு 7 அந்த கலசங்கள் தேவனுடைய காரியங்கள் நிறைவேறுகிறது வந்து 7ஆம் எக்காலத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. We are about to hear the 7th trumpet call, because till 9 we heard the 6th, we completed the 6th trumpet call. 9ஆம் அதிகாரம் வரைக்கும் 6 எக்கால சத்தங்களை வந்து நம்ம தியானித்தோம். Now when we are going to see in the 10th, we are going about to hear the 7th trumpet call. இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம 7ஆம் எக்காலத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். And when it happens, the mystery of God will be completed. இந்த 7ஆம் எக்காலம் சத்தமிடும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும்படிக்காக இருக்கும். See, when we say the mystery of God, what is the mystery? It's a big question. தேவ ரகசியம் என்று சொல்லும் பொழுது அது என்ன? அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. Amen. Hallelujah. But it is the mystery is nothing but the saints were asking God, how long? You remember that they have been asking in the process of God, how long we have to wait? How long are you going to take a vengeance? Amen. Hallelujah. Do you remember the chapter? Do you remember that? இந்த தேவ ரகசியம் என்பது என்னவென்றால், நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்திருந்தோம். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எதுவரைக்கும் இந்த பழிவாங்குதல் என்பதை அவர்கள் கேட்ட அந்த காரியம்தான். Pleading to God to take the revenge. அந்த தேவனிடத்தில் அவர்கள் முறையிடுகிறார்கள், நீங்க வந்து ஒரு பழிவாங்குதலான ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று. This chapter 10 marks that moment. இந்த 10ஆம் அதிகாரத்தில் தான் அந்த காரியம் சம்பவிக்கிற வண்ணமாக இருக்கிறது. Amen. 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 Hallelujah. So it's a very powerful and important. It stands right in the center of God's judgment after the 6th trumpet and the 7th trumpet call. இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம். 6ஆம் மற்றும் 7ஆம் எக்காலத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறதுனால when the 7th trumpet call is blown, it will be immediately followed by the 7 bowl judgment. இந்த 7வது எக்காலம் தொனிக்கும் பொழுது அதற்கு தொடர்ச்சியாக 7 அந்த கலசங்களினுடைய நியாய தீர்ப்புகள் வந்து நடைபெறுகிற வண்ணமாக இருக்கும். And it will be very quick and very fast. அது மிக துரிதமாக நடைபெறும். But it will be very, very severe and very dangerous. அது மிகவும் கோரமாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும். Amen. Amen. So when it happens, when the 7th trumpet has come, you can tell the mystery is come to an end. இந்த 7வது எக்காலம் தொனிக்கும் பொழுது நம்மளால சொல்ல முடியும் தேவனுடைய அந்த தேவ ரகசியம் நிறைவேறினது என்று. Why? Because God is taking a revenge and vengeance on that all the people who are against, people who are suffered. Amen. ஆமென். ஏனென்றால் தேவன் அந்த துன்மார்க்கர்கள் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தின துன்மார்க்கர்களுக்கு அவர்கள் வந்து அந்த ஆக்கினையை கொடுக்கிறது வண்ணமாக இது வந்து அந்த ரகசியம் நிறைவேறும் வண்ணமாக இருக்கும். Okay, let's move to the first verse 1. I saw another strong and angel coming down out of the heaven, clothed with the cloud, and the rainbow was upon his head, and his face was like a sun, and his feet was like a pillar of fire. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. Amen. Hallelujah. See, John is already seeing the vision. Okay, now in that vision he is seeing another vision. யோவான் ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தரிசனத்தில் அவர் வேறொரு தரிசனத்தை பார்க்கிறார். He is seeing a strong angel coming down from the heaven. The angel is coming down. He says that it's a very strong angel. It's coming down from there, and the angel is clothed with the cloud. He's having a robe which is put. The robe is covered with the cloud, and it looks like a robe. ஒரு பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதாக அவர் பார்க்கிறார். மேகம் அந்த தூதனை சூழ்ந்து இருக்கிறது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. And he says that he saw that the rainbow was in his head.
அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. Amen. Hallelujah. ஹalleluya. It is something like brilliant, glowing things, look shiny, brilliant shiny things look like a rainbow above him. அவனுக்கு மேல வந்து ரொம்ப ஒரு அழகாக ஜொலிக்கிற வண்ணமாக அந்த வானவில் வந்து இருந்தது. Says that he was his face was like a sun. அவனுடைய முகம் சூரியனை போலவும். Why? You remember that's what now we said. We spoke. He came from heaven. He was carrying the radiance of the Lord himself. Amen. Amen. அவன் வானத்திலிருந்து இறங்கி வந்ததுனால அந்த தேவ பிரசன்னத்தை, அந்த தேவ வெளிச்சத்தை அவன் வந்து கொண்டு வந்ததுனால அவனுடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. It was the reflection of the glory of the one who sits upon the throne. ஆமென். அது வந்து அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவனுடைய அந்த மகிமைக்கு ஒப்பானதாக அவனுடைய முகம் இருந்தது. Amen. Amen. And his feet was like a pillar of fire. அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. This speaks about the holiness and God's righteous judgment. இது வந்து தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய உண்மையான நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So what John is seeing here in this vision is an angel of judgment is seeing the angel of judgment. யோவான் எந்த தரிசனத்தை பார்க்கிறார் என்றால் ஒரு நியாய தீர்ப்பினுடைய காரியத்தை வந்து இங்க பார்க்கிறார். This angel is not the part of the other seven angels, the seven trumpet blowing angels, what is mentioned in chapter 8 and 9. இந்த தூதன் வந்து இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த 7 எக்காளங்களை தொனித்த அந்த தூதனை போல அல்ல இந்த தூதன். He is separate. He is a separate இவன் வந்து ஒரு வேறு பிரித்தெடுத்த ஒரு தூதனாக இருக்கிறான். Amen. Hallelujah. Let's read verse 2. He had a little scroll open in his hand, and he set his right foot on the sea and the left foot on the land. Amen. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து. Amen. Hallelujah. See, we know that when in the beginning we saw that the scroll was in the hand and the scroll was there, and only Jesus, the Lamb of God, had a right to touch and open the scroll. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஜீவ புஸ்தகம் அங்க இருந்தது. அடிக்கப்பட்ட ஆவியான இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு No one had a power to touch it and open it. யாருக்குமே அதை தொடவோ திறக்கவோ அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. So every time, every scroll one by one it was opened. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு புஸ்தகமாக திறக்கப்படும் பொழுது Now we see here the scroll is open. ஆனால் இங்கு பார்க்கிறோம் இது வந்து ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகமாக And இருக்கிறது. the scroll is in the hand of that strong angel. இந்த திறக்கப்பட்ட புஸ்தகம் வந்து அந்த தூதனுடைய கையில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. This is the seventh final seal has been already broken. இது வந்து இறுதியான ஒரு புஸ்தகம் ஆனால் திறக்கப்பட்டிருந்தது. Amen. Hallelujah. Hallelujah. To reveal this seal is to reveal the trumpet judgment, because we saw that till chapter 9 the sixth trumpet judgment was completed. Now in this, the angel which is holding in his hand, the strong angel holding in his hand, is the seventh trumpet seal which has already been opened. இந்த 10வது அதிகாரத்துல இந்த தூதனுடைய கையில் இருந்த புஸ்தகத்தினுடைய முத்திரை திறக்கப்பட்டிருந்தது இந்த 10வது அதிகாரத்தில். In other words, it's open. That means both the bowl judgment and the last seventh trumpet judgment is already opened. அது திறக்கப்பட்டிருந்ததனால் இந்த முத்திரை உடைக்கப்பட்டிருந்ததனால 7 கலசங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கடைசி 7வது ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏற்கனவே judgment. The trumpet judgment and the sound bowl judgment, that seal has been opened. It's opened and unveiled. It's revealed. 7வது எக்கால நியாய தீர்ப்பும் அந்த 7 கலசங்களுடைய நியாய தீர்ப்பும் ஏற்கனவே அந்த முத்திரை உடைக்கப்பட்டிருந்தது. Amen. Hallelujah. 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 Then if you see in the verse second, in the end part, he says that he placed his right foot on the sea and the left foot on the land. The angel was putting one foot on the sea and the other foot on the land. ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்திருந்தான்.
This is something as if God was saying, I am taking over, I am sending my messenger, my angel has come. So it is like, it is like God is speaking. God is telling that He is having the control on both. He is taking over both the land and the sea and everything on it. ஆமென், ஹalleluya. இது எதை குறிக்கிற வண்ணமாக இருக்கிறது என்றால், தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு மெசேஜ் இதில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறேன். என்னவென்றால், பூமியையும் சமுத்திரத்தையும் வந்து ஆளுகிறது வந்து தேவனாக இருக்கிறார் என்பதே. தேவன் எல்லாத்தையும் மறுபடியும் திரும்பி எடுத்துக்கொள்கிறார். சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ள எல்லாமும் பூமியும் அதன் உள்ள எல்லாத்தையும் அவர் திரும்பமாக அந்த அதிகாரத்தை அவர் கரங்களில் எடுத்துக்கொண்டார்ன்றதுக்காக. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let's be clear on the picture. Amen. Let's have the clear picture with us. Amen. So we see till 9th chapter we saw the trumpet judgment. It was very devastated, big devastation happening in the earth, sea and the sky. அந்த 9ஆம் அதிகாரத்தில் வானம், பூமி, நிலம் இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் அந்த உண்டானதை வந்து பார்க்கிறோம் நம்ம. All the first 6 we saw very beautifully that till the 6th were very big devastation was happening in the earth, sea and the sun. 6வது வரைக்கும் land, sea and sky. நிலம், சமுத்திரம், வானத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து உண்டானதே நம்ம வந்து பெரிய அழிவு நடக்குது. பெரிய அழிவு நடந்ததே நம்ம பார்த்தோம். Amen. Hallelujah. And also we saw that these judgments, whenever this judgment has come, it says that a third of which was affected. Every time we used to see the word a third, 1/3 of the thing has been destroyed. 1/3 of in the sea. First, when the seal has been opened, it says 1/3 of the sea has been. All the things which are living there, the ships and everything was destroyed. And again, everything, when it came to the other seal, it says the land 1/3. So like that, we saw 1/3, a third of affected for, almost 13 different times. ஒவ்வொரு முத்திரை அந்த உடைக்கப்படும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா 1/3 வந்து ஆபத்துக்குள்ளானது, 1/3 ஆபத்துக்குள்ளது அல்லது அழிக்கப்பட்டது என்பதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அது 13 தடவை பார்த்தோம். இப்படி 13 தடவை வந்து அது சம்பவித்தது. Amen. Hallelujah. Now this time it says when the seventh seal is open, it is going to be takeover of absolutely everything. இந்த 7ஆம் முத்திரை திறக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களிலும் ஒரு அழிவு காணப்படும். Yes, the judgment is going to be there in everything. நியாய தீர்ப்பு என்பது எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து நடைபெறும் இந்த 7வது முத்திரையில். Amen. Do you understand what I'm trying to tell you? Amen. Did you understand? Hallelujah. Previously it was 1/3 was when the judgment was affected. Now the seventh seal is going to, the judgment is going to be in everything, whichever is left out. இதுவரைக்கும் நம்ம தியானித்ததுல பார்த்தீங்கன்னா 1/3 தான் அழிவுக்குள்ளானது என்று பார்த்தோம். ஆனால் இங்கு இந்த அதிகாரத்தில் மொத்தமும் ஒரு அழிவுக்குள்ளானதை வந்து நம்ம பார்க்கிறோம். And in verse 3 it says, let's read the verse 3. And called out with the loud voice, and called out with a loud voice like a lion roaring. When he called out, the 7 thunder sounded. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது, it is a cry. What is this? This is nothing but the cry of the final judgment and the ultimate vengeance. இதுதான் அந்த கடைசி நியாய தீர்ப்பினுடைய ஒரு கூக்குரலும் அந்த பழிவாங்குதலினுடைய ஒரு முடிவுமாக இங்கே இருக்கிறது. And what is this voice? It says he called with a loud voice. What is this voice? இது என்ன சத்தம்? இது வந்து மகா சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. It is a voice of God from the throne. ஆமென். இது தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து தேவன் சத்தமிடுகிற ஒரு சத்தமாக இருக்கிறது. Conveying that through the angel and punctuated with the 7 thunders. தேவன் வந்து இந்த தூதன் மூலமாக இந்த 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கினது மூலமாக தேவன் கர்ச்சிக்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Do you understand? The voice is God's voice
and it is conveyed through the angel and with the punctuated seven thunders. இது தேவனுடைய சத்தம், தூதன் மூலமாக அவர் சத்தம் இடுகிறார். அது எப்படி இருந்தது என்றால் 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கினது போல இருக்கிறது. Amen. Hallelujah. In verse 4 it says, the 7 thunders had sounded. I was about to write, but I heard a voice from the heaven saying, seal up what the 7 thunders have said, and do not write it down. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். Amen. Hallelujah. Let's understand this one. See, it is God only, it is Jesus who took John and he was showing the vision and he told him to write everything. தேவன் தான் யோவானை வந்து இந்த தரிசனத்தை வந்து எழுத சொன்னார். It was in the beginning itself, we saw that in chapter 1. 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், தேவன் தான் யோவானுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். Amen. Amen. And he said, record, write everything. ஒவ்வொன்றாய் நீ எழுதிக்கொள் என்று தேவன் சொன்னதை நம்ம பார்த்தோம். But here it's something different. Now when John was about to write this, the loud voice, what he heard, he wants to write it. Amen. யோவான் அந்த 7 இடி முழக்கங்களின் சத்தத்தை அவன் எழுத வேண்டும் என்று இருக்கும் பொழுது, he was about to write, suddenly he heard a voice saying, seal up. அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுத வேண்டாம் என்று ஒரு சத்தம் கேட்டது. And said, do not write. எல்லாத்தையும் முத்திரை போடு, எல்லாத்தையும் அப்படியே வை, எதுவும் எழுதாத. Amen. So John, it was completely different instruction what John received. இதுல வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து யோவான் வந்து பெற்றுக்கொள்கிறார். And the voice is from the heaven again. மறுபடியும் வானத்திலிருந்து தான் இந்த சத்தத்தை அவர் கேட்கிறார். That means John was instructed by the Lord not to write. அப்படி என்றால் தேவன் யோவான் இடத்தில் இப்படி எழுத வேண்டாம் என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் கொடுக்கிறார். Now we have to understand this. See, why God said not to write it? Because he heard a very 7 thunder sound. That means some message, something was spoken. He was about to write. Okay? Now what happened? Suddenly the Lord said, not to write. Stop everything, seal it, not write. ஏன் அந்த 7 இடி முழக்கங்களின் சத்தத்தையும் எழுத வேண்டும் என்று இருக்கும் பொழுது தேவன் அதை எழுத வேண்டாம் என்று அவர் ஏன் அதை விளம்பினார்? Probably that is nothing recorded in the word regarding that. But I presume probably it is so horrifying and terrible thing is going to happen. That's what the sound would have revealed to him. இங்கு எங்கேயுமே வந்து இதற்கு என்ன அர்த்தம் அல்லது என்ன ஆன்சர் என்று எழுதப்படவில்லை. இருந்தாலும் இந்த சத்தம் வந்து மிக கொடூரமாகவும் மிக பயங்கரமான ஒரு காரியங்கள் நடைபெறுகிறதற்கு வண்ணமாக இருக்கலாம் என்று தேவன் அதை எழுத வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். Probably the sound would have told this thing what is going to happen. அந்த சத்தம் வந்து எது நடைபெற போகிறது என்பதை வந்து சொல்லுகிற ஒரு சத்தமாக இருந்திருக்கலாம். Because we saw that this is before the 7th seal to be 7th trumpet to be blown. So already a seal is opened. Okay, it is exposed. That means the seal of the 7th trumpet is already opened, and the seal followed by the seal of the 7th bowl judgment is also already opened. 7வது முத்திரையும் திறக்கப்பட்டதாயிற்று, 7வது எக்காலத்தினுடைய நியாய தீர்ப்பும் திறக்கப்பட்டதாயிற்று, 7 கலசங்களினுடைய நியாய தீர்ப்பும் திறக்கப்பட்டதாயிற்று. ஒருவேளை அதனுடைய காரியமாக கூட தேவன் இதை எழுத வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். But the thing is, the 7th angel didn't blow the trumpet. When it blows the trumpet, it will come to pass. ஆனால் 7வது தூதன் வந்து இந்த 7வது எக்காலத்தை அவன் வந்து அதை தொனிக்கவில்லை. அது தொனித்திருந்தால் இது சம்பவிக்கிற வண்ணமாக இருந்திருக்கும். It will happen. It's going to happen. It will happen. We will see that it will happen. ஆனால் இது நிச்சயம் சம்பவிக்கும். அதை நம்ம தியானிக்க போகிறோம். But this chapter, that angel is not there, but the scroll is in the hand of the other strong angel who's standing on the land and the sea.
இதுல வந்து இந்த அதிகாரத்துல வேறொரு தூதன் வந்து அந்த அந்த புஸ்தகத்தை பிடித்துக்கொண்டு சமுத்திரத்தினும் நிலத்தின் மேல் அவன் நின்று கொண்டிருக்கிறான். Amen. But the angel who is supposed to blow the trumpet is not there in the picture. ஆனால் எந்த தூதன் எக்காலத்தை தொனிக்க வேண்டுமோ அந்த தூதன் இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறான். Amen. That means it's the judgment is yet to be declared. அப்படி என்றால் நியாய தீர்ப்பும் இன்னும் சம்பவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. So that means what is going to happen, the seven strong voice, the tender voice, what it spoke, John want to write, but God stopped not to write. அந்த 7 இடிமுழக்கங்களின் சத்தங்களும் எதை சொல்ல வேண்டும் என்று இருந்ததோ அதை யோவான் எழுத வேண்டும் என்று இருந்தான். ஆனால் எதை சொன்னதோ அதை யோவான் எழுத வேண்டும் என்று எழுத துவங்கும் பொழுது தேவன் எழுத வேண்டாம் நிறுத்து என்று நிறுத்திவிட்டார். You got it? Amen. Amen. Hallelujah. So அது ஒருவேளை ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆண்டவர் வந்து வேதத்தில் அதை போடாதபடி அதை நிறுத்தி வைத்து விட்டார். Amen. Amen. Hallelujah. 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 But one thing is what we can presume is that some very terrifying, horrible thing is going to happen. Okay, verse 5 it says, and an angel whom I saw standing on the sea and on the land raised his right hand to the heaven. Raised his right hand to the heaven. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி. Amen. If you see that, it is sort of a sign. It is a sort of a sign that he is taking a pledge. இது வந்து எப்படி இருக்கிறது என்றால் அவன் கையை உயர்த்துகிறது என்றால் ஒரு காரியத்தை அவன் அறிக்கை செய்கிற வண்ணமாக இருக்கிறது. You can say that pledge, oath or promise. ஒரு சத்தியத்தை அல்லது வந்து ஒரு அறிக்கை பண்ணுகிற விதமாக அது இருக்கிறது. Amen. That's why he is raising the hand, his right hand. அதனால் தான் தன்னுடைய வலது கையை அவன் வானத்திற்கு நேராக உயர்த்துகிறான். We can see a biblical illustration in Daniel 12:17. Daniel 12:7. தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம இதை வாசிக்க முடியும். It is an illustration, we can read that. ஒரு உதாரணத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். இதே போல ஒரு சம்பவத்தை. The angel lifted his hand towards the heaven. He is about to swear to God and he does. And he swore. He swore. Amen. Hallelujah. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். Amen. Hallelujah. Let's read the verse 6, okay? இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. Amen. Hallelujah. Him who lives forever and ever, who created heaven and the things that are in the earth and the things that are in it, and the sea and the things that are in it, that they should be delayed no longer. Amen. So that means he is swearing to God. The angel, we saw that the angel is swearing to God. Amen. தூதன் வந்து தேவனிடத்தில் ஆணையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். Amen. And in the end of this verse 6 is it that there would be no more delay. இனி காலம் செல்லாது என்கிறதை பார்க்கிறோம். Because it is in the verse 6 in the end part it says, and that there would be no more delay. 6ஆம் வசனத்தில் இனி காலம் செல்லாது என்கிற அந்த வார்த்தையை நம்ம that means when this trumpet is going to blow, it's not going to delay anything. The mystery is going to come to end. அப்படி என்றால் இந்த எக்காலம் ஊதும் பொழுது பாத்தீங்கன்னா தேவ ரகசியம் நிறைவேறும் காலம் வந்தது என்பதாகும். That means the judgment is going to be there. அப்படி என்றால் தேவ நியாய தீர்ப்பு நிறைவேறும் காலமாக இருக்கும். The vengeance is going to be taken. அப்படி என்றால் பழிவாங்குதல் நிறைவேறும் காலமாக இருக்கும். Amen. Hallelujah. 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 We'll read verse 7. But that in the days of the trumpet call to be sounded by the seventh angel, the mystery of God would be
fulfilled, just as he announced in the to his servant and prophets. Amen. Hallelujah. That's what we said. When this seventh bowl is going to be, when the angel is going to blow that seventh trumpet, amen. It's a final judgment has arrived. It is going to bring the end. You call the day of the Lord. Amen. Hallelujah. ஏழாவது எக்காலம் தொனிக்கும் பொழுது வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறுதலாக இருக்கும். இது தேவனுடைய நாள், அதனுடைய நிறைவேறுதலாக இருக்கும். Amen. Hallelujah. The prayer of the saints, how long, and they have been pleading, right? Do you remember that? That is going to, all that is going to be answered. அந்த பரிசுத்தவான்கள் எம்மட்டும் என்று அவர்கள் அந்த ஜெபித்த ஜெபங்கள் வந்து நிறைவேறுதலாக இந்த இடத்தில் காணப்படும். The prayers everybody used to pray that your kingdom come, your will be done on earth as it is in the heaven. Amen. Have now reached to the fulfillment of that word. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறுவதாக என்று ஜெபித்த அந்த ஜெபத்தின் பதில் இங்கு நிறைவேறும். Amen. When the completion of the mystery of God is there, this will happen. தேவ ரகசியம் நிறைவேறும் பொழுது இந்த காரியம் சம்பவிக்கும். Read verse 8. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, verse 9. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். Amen. Okay, to understand that, somebody read both 8 and 9 in English. The voice which I heard from heaven spoke to me again and said, go, take the little book which is open in the hand of the angel who stands on the sea and on the earth. And I went to the angel and said to him, give me the little book. And he said to me, take and eat it, and it will make your stomach bitter, but it will be as sweet as honey in your mouth. Amen. Hallelujah. To understand this one, the voice of God is again asked John to go and take the scroll, take the little book. Amen. From the hand of that angel who's standing on the land and on the earth. Amen. தேவனுடைய சத்தம் மறுபடியுமாக யோவானிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த தூதனுடைய சமுத்திரத்தின் மேலும் நிலத்தின் மேல் நிற்கக்கூடிய அந்த தூதனுடைய கையில் இருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கிக்கொள் என்று. Hallelujah. Hallelujah. Praise God. So God, the loud voice, that the voice of God is instructing John to go and take it from him. So when John obeyed, and when he went there to take it, suddenly the angel asked John to eat that scroll. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோவான் அந்த தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீ இதை வாங்கி புசி என்று. Amen. Hallelujah. So the angel asked him to eat it, and he also told John, it will be bitter in your stomach, but it will be like a honey, sweet honey in your mouth. Amen. இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்று சொன்னார். Amen. Do you understand? John went there and to take that scroll, to take the little book from the hand of the angel, but immediately angel said, okay, eat this book. And also he said to John, when you eat, it will be bitter in your stomach, but it will be like a honey, sweet honey in your mouth. யோவான் வந்து அந்த தூதனிடத்தில் சிறு புஸ்தகத்தை வாங்க செல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீ இதை வாங்கி புசி, இது உன்னுடைய வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆனால் உன்னுடைய வாய்க்கு இது மதுரத்தை போல் தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்று. Amen. Hallelujah. Hallelujah. We can see similar words in Ezekiel 3:3-4. Somebody read quickly. Ezekiel 3:3-4. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு
அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. Amen. Hallelujah. It says the Son of Man, but it's nothing but it is the word the mentioning of Son of Man, it's mentioning for the prophet. மனுபுத்திரனே என்கிற வார்த்தை வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. Ezekiel, it was the instruction for the Ezekiel to go and do it. இது வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த வார்த்தையாக இருக்கிறது, போய் செய்யும்படிக்காக. Amen. So just to understand the similar thing, like it says the sweet, the word when he's going to eat, that it's going to be sweet in his mouth. அந்த வார்த்தையை அவன் புசிக்கும் பொழுது தன்னுடைய வாய்க்கு அது வந்து தேனை போல் அது மதுரமாய் இருக்கும். But there it is, the instruction is to go and speak to the Israel people because they are so rebellious. இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்ததனால் நீ அவர்களோடு போய் இந்த வார்த்தையை பேசு என்று தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்தில் சொல்லுகிறார். Okay, now let's read the verse 10. And I took the little scroll from the hand of the angel and ate it. It was sweet as honey in my mouth, but when I had eaten in my stomach, it was made bitter. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. Amen. See, we have to understand, this is a very important core message. We can see this, both the chapter 10 and 11 is conveying a very core important message. ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த 10 மற்றும் 11 வசனம் தான் இந்த சாப்டர்னுடைய மிக முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கிறது. When John ate it, it says was sweet as honey in his mouth. அவன் அதை உட்கொண்ட உடனே அவனுடைய வாய்க்கு அது தேனை போல் மதுரமாக இருந்தது. அவன் அதை சாப்பிடும்போது அது வந்து தேனை போல ருசி உள்ளதாக அவனுடைய வாயில் இருந்தது. And when it came to his stomach, it was very bitter. Amen. அது அவனுடைய வயிற்றில் வரும்பொழுது அது ரொம்ப கசப்பாகவும் ரொம்ப ஒரு பிட்டராக இருந்தது. Amen. And what is this sweet and bitter reveals to us? This is the most important thing. We saw sweet in your mouth, and when it comes to the stomach, it is bitter. What is the sweet and bitter is revealing? இந்த மதுரமும் கசப்பும் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். We can understand two different views in this. ரெண்டு விதமான பார்வை இதற்கு மேல் இருக்கிறது. Amen. Hallelujah. First, for all the righteous, that means all the righteous God's children, it is sweet for them. ஆமென். எல்லா தேவனுடைய நீதியான பிள்ளைகளுக்கும் இது வந்து மதுரமாக இருக்கும். Amen. Hallelujah. And for those who are left out, unrighteous people, it is bitter for them. ஆனால் யாரெல்லாம் துன்மார்க்கமாகவோ இல்லை அநீதியாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இது கசப்பாக இருக்கும். Amen. In other word, யார் யார் விடப்பட்டவர்களோ, அதாவது unrighteous people, இதை எதை குறிக்குதுன்னா, you have to understand, see, the righteous will be with the Lord. For him it is a sweet situation. The unrighteous people, the left out people, those who are not listen to the word of God and the instruction of God, stony hearted, these unrighteous people, for them the situation will be bitter. ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக நீதியுள்ள பிள்ளைகளாக இருந்த தேவனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது வந்து மதுரமாக இருக்கும். கைவிடப்பட்டவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அநீதியின் ஜனங்களுக்கு வந்து அது மிகவும் கசப்புள்ளதாக இருக்கும். The righteous people is going to be with the Lord. Amen. நீதி உள்ளவர்கள் தேவனோடு இருப்பார்கள். During the time of trumpet call, rapture, they will be with Lord. எக்காலம் தொனிக்கும் பொழுது தேவனுடைய வருகையில் நீதியான ஜனங்கள் அவர் கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். They will be happy and it's like a sweet situation for them. அவர்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாகவும் மதுரமான ஒரு சூழ்நிலையாக அவர்களுடைய வாழ்க்கையில் அது அமையும். And the left out unrighteous people, கைவிடப்பட்ட அநீதியின் பிள்ளைகள், they will face lot of troubles and problems. அவர்கள் அநேக பிரச்சனைகளை, காரியங்களை அவர்கள் வந்து சந்திப்பார்கள். For all the righteous, they will be in heaven and they will be it's sweet for them,
and bitterness is the people, left out people, it will be a bitter situation because of the problems what they are facing. எல்லா தேவனுடைய நீதியின் பிள்ளைகளுக்கும் அது மதுரமாய் இருக்கும், கைவிடப்பட்ட துன்மார்க்கமான ஜனங்களுக்கோ அது கசப்பாய் இருக்கும். In other view, you can see that the whole message or the news of coming to the end of this mystery is indeed a sweet, because Christ is exalted. First of all, the kingdom has come. Hope is realized. All this hope what they had, it's been realized, and the sin is destroyed. Satan is imprisoned forever. Hallelujah. Earth is filled with the kingdom, the knowledge of kingdom and the knowledge of God and his righteousness. Amen. And the kingdom of Christ has already been established. A new heaven and a new earth will be there. ஆமென், ஹalleluya. இந்த மொத்த மெசேஜினுடைய ஒரு நல்ல ஒரு காலம் நிறைவேறுகிறது என்பது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய விசுவாசங்கள் பூரணமாக போகிறது, பாவங்கள் சுற்றுமாக முறியடிக்க போகிறது, சாத்தான் அவன் சங்கரிக்கப்படுவான். இந்த பூமியில் தேவனுடைய ஞானத்தினால் அது நிரம்பி இருக்கும். நீதிக்குரிய பிள்ளைகளும் தேவனுடைய ஞானத்தினால் நிரம்பி இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் இங்கு ஆளுகை செய்யப்படும். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நிலைவரப்பட்டிருக்கும். ஆமென், ஹalleluya. This is the second view of thinking, that's why it is sweet for people who are going to have all these things. ஆமென். இதுதான் தேவனுடைய நீதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இது எல்லாம் மதுரமாக அது காணப்படுகிறது. But the most important thing, it is a warning for every person who is sitting here. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் இது எச்சரிக்கையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. What is that warning? என்ன எச்சரிப்பது? It's a warning. The bitterness is profound, because the bitterness is the bitterness of the understanding the sinners will pay in hell forever. Understand? The bitterness is going to be the bitterness that we all will understand. You are in the heaven, that all the sinners will be in hell forever. Do you understand what I'm trying to do? The கசப்பு அது எதை குறிக்கிறதுனா, அந்த கசப்பு எல்லா கைவிடப்பட்ட பாவத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருப்பாங்க? பாதாளத்தில், நரகத்தில் நித்தியமாக அங்கே இருக்க போகிறது. And the bitterness is going to be inside you. Amen? Do you understand that? Do you understand? The sweetness what you're going to carry is that the kingdom is established. The sin is completely removed in this world, because it's a new world, new heaven, new earth, right? Right? இரண்டாம் வருகையில் அதான் நடக்க போகுது. Hallelujah, new earth, new heaven, and the kingdom of God has been established. The hope has been realized, and there's not going to be any sin. Amen. Satan is completely removed. So it is a very sweet and happy moment. Amen. But for the same believers, for you and me, if God willing, if we are going to be there, there's going to be a bitterness inside you. What is the bitterness? You didn't do what you're supposed to do. The will of God, the heart of God. Amen. You didn't do it. You didn't speak about the life of eternity to others, because you didn't go and carry the work what God has asked you to do, the Great Commission. God has asked you to do the Great Commission. Every Christian, every person, what he has asked to do. Open your mouth and say, Go and preach the gospel. Good news. Say the good news. It is an instruction from Jesus, from God, to every Christian. Amen. Hallelujah. Hallelujah. You're carrying the instruction, but without realizing
the responsibility and the problem what you're going to face. You see, it's going to be a sweetness that the place in which you're standing and seeing His kingdom has established, you are inside this kingdom. But it is going to be a guilty and it's a bitter inside you which you cannot, you will cry. Why? Why? Because many people, you could have gone and given the word, good news. They are in the hell. They are going to be there forever and ever. Who is responsible? Hallelujah. Who is responsible? Every Christian was sitting here. Hallelujah. 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 The scroll was, when it was eaten, it was sweet for John in his mouth. When it reaches his tummy, it is very bitter. Hallelujah. Church, the scroll is open, but the trumpet is not blown. In this interlude chapter, we can understand God is reminding the church, don't sit and sleep. Don't think of your future, your future. Your future. Everybody talks about future. My future in the hand. My future. Hallelujah. Your future is in the hand of Jesus Christ. But your designed and your destiny work is to go. Share the good news. Don't be selfish that you have received the good news. Because somebody directed you, you are standing in the church. But you didn't do it. Hallelujah. Just close your eyes and turn back and see. All the goodness God has given. Did He left out with anything? Hallelujah. In spite of so many problems, He sustained you. Hallelujah. Hallelujah. He helped you to walk over everything. But we cried. We always brood over things. எனக்கு இது நடக்கல, எனக்கு இது வந்திருக்கணும், நான் இப்படி பண்ணியிருக்கணும், எனக்கு என்னோட எதிர்காலம், என்னோட பிள்ளைகள் எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பண்ணணும் அச்சீவ். வாழ்க்கையில் என்ன நீ அச்சீவ் பண்ண போற? What are you going to do in your, what achievement you are going to do in your life? If you are, church, don't be ignorant. You call yourself believer. Hallelujah. இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க விசுவாசி என்று அழைக்கப்பட்டிருக்கீங்க. Hallelujah. அப்படி இருக்கும் பொழுது அறியாமைன்னு பிள்ளைகளாக இருக்காதீங்க. You should know the heart of Jesus Christ. You should know the heartbeat of Jesus Christ. ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் you should know that is the heart of Jesus Christ. You should know that I have to run to carry out the gospel before the trumpet calls. Before the trumpet call is coming. At least make a disciple. Make a disciple. Sharing the word is not a disciple. Sharing a word and raising a person, then when he goes to share the word, then you're making one disciple. Amen. The Spirit of God is reminding you, walk a victorious person. Seek ye first the kingdom of God and His righteousness. And He has promised, all the things in this world will be added to you. Amen. Every need will be met. Amen. Because He is Jehovah Jireh. Amen. He is a Jehovah Rapha. He is a Jehovah Nissi. He is a Jehovah Shalom. Amen. You see, you're telling that I don't have peace. He's a Jehovah Shalom. When you do what you're supposed to do, amen, things will come in search of you. This is the two types of view. One is that happiness we saw. The other most important view, the happiness, for the first view is that
You are happy because you're going to, the place where you're going to be is happiest place. And the left out people is not going to be in bitter because they are going to be in hell forever. The other view is that you're going to carry both the things. What? Happiness and bitterness. Why happiness? Because you're in the kingdom where God has created, and what He has promised He has fulfilled, and He made it to be there. But why the bitterness? Because you are supposed to do certain things. You didn't do it. But you know that he's gone. Your friend is gone. Probably your relative is gone. Probably your known person is gone to the place forever and ever. To be in suffering, that conscience, that bitterness will come, will eat you. Amen. Hallelujah. 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 And the 11th verse says, and I was told, you must again prophesy about many people and nations and language and kings. What does it mean? What does it mean? Read that. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். You know, Jesus is telling John, Jesus is instructing John. What is instructing? Go and preach. Go and say. Because there are left some more people. Go to the nations. Go to the kings. Go to every place. Say, hallelujah. What to say? Jesus is asking to do the Great Commission work. Amen. Hallelujah. இந்த வசனத்தில் தேவன் யோவானை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷக்காரரையும் ராஜாக்கள் இடத்துல காரியங்களை சொல்லு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிரேட் கமிஷனை, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கான காரியத்தை அவர் இங்கு வற்புறுத்துகிறார். This chapter 10 of Revelation is the revelation version of the Great Commission work. இந்த 10ஆம் அதிகாரம் கிரேட் கமிஷனுடைய வெளிப்பாடினுடைய ஒரு வார்த்தையாக தான் இந்த 10ஆம் அதிகாரம் இருக்கிறது. We have completed the 10th chapter. Hallelujah. Let's all stand up. Hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah. வாய்களை திறந்து சற்று நேரம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். Hallelujah. பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் அப்பா அந்த துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் இருக்கும்படி செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா உடைய திருப்பந்தியில் அப்பா இயேசுவே, நீர் தியானமாக நீ எங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த ஒவ்வொரு காட்சியை நாங்கள் நினைவு கூறும்படி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜா இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதில் ஒரு மாற்றத்தை நீர் உருவாக்கியதற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தி பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் தாங்கி செல்லட்டும். சந்திக்க இருக்க ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கிருபை இறங்கட்டும். எல்லா துதிக்கான மகிமை அனைத்தும் மக்கள் எடுக்கிறோம். நல்ல தயவுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து தரும் வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you.